பொங்கி நின்றவன் பேச்சடங்குது. பொழுது சாயுது வந்து பாரடா பாட முன்னொரு செய்தி கூறடா. இங்கே பறவை காவடியோடு ஆடி வருகின்றார்கள். வரும் சிங்கள மக்கள் வந்து போயினோம். அவைகளுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. தளிவிடும் வேளை சந்தன பேழையில் உறங்குகின்ற நம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் நல்லூர் அடியில் நிற்கிறேன். திலீவன் மாமாவின் 37வது ஆண்டு நிறைவு நாளில் இன்றைக்கு வந்து இறுதி நாளான 26ஆம் தேதி வந்து அவருக்கான அவர் உயிர் நீத்த அந்த நிகழ்வுகளை மிகவும் உணர்ச்சிபூர்வமாக தமிழர்கள் ஒன்றாக இணைந்து வந்து இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாகவே அமையப்போது. கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளுக்கு முதல் ஒரு 23 வயது இளைஞன் வந்து எடுத்த உறுதியான அந்த முடிவினால் இன்றைக்கு உலகத்தில் தமிழர்கள் போற்றிக்கின்ற ஒரு நாளாக தியாக தீபம் திலீவன் மாமா அவர்கள் திகழ்கிறார். இப்போது அவரின் ஊர்தி பவனி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து முழுமையான காணொளிகளை நான் உங்களுக்கு தருகின்றேன். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். பார்த்தீங்கன்னா முன்னுக்கு அந்த ஊர்தி வந்துட்டு நிறைய மக்கள் வந்து மிகவும் என்றுமில்லாதவாறு மக்கள் வந்து மிகவும் எழுச்சி பூர்வமாக இந்த ஊர்தி பவனிக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே உருகி பாரத தேசத்தின் பொய்த்திரை கிழித்து தியாக செம்மலாகி தெய்வமாகி நின்ற தியாக தீபத்திற்கு வீர வணக்கம் செலுத்த இங்கே பிரிந்திரளான மக்கள் எழுச்சியோடு ஒன்று கூடிக்கொண்டிருக்கிறார்கள். தேச விடுதலைக்காய் தன்னை ஆகுதியாக்கி தன்னுயிரை ஈகம் செய்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஊர்தி பவனிகள் வந்திருக்குது. இது வந்து திலீவன் மாமா பிறந்த ஊரடையில் இருந்து வந்து இந்த ஊர்தி பவனிகள் வந்திருக்கின்றன. இதில் வந்து வந்திருக்கிறாங்க. அந்த புனிதமான நேரத்திலே அவருடைய நினைவு தூவிக்கு முன்பாகவும் அவர் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த நல்லூர் மூன்றலிலுமே சமநேரத்திலே
பொதுச்சுடரேற்றி மலரஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெறவிருக்கிறது. புரட்சியே மண்ணின் விடுதலை என்றே முழங்கினான் எங்கள் பார்த்திபன். இசையட்டும் தமிழினம் கைகள் கட்டி கிடப்பதா, அடிமை என்று தினம் தினம் அடங்கி இங்கு நடப்பதா, மக்கள் புரட்சியே. குமரி நின்றதோர் புயல் படுத்தது, தர மரத்திடம் உரிமை பெற்றிட தன் வயிற்றிலே போர் தொடுப்பது. உரம் எழுந்து நீ தடை உடைக்குமா, உயிர் பிரிய முன் இது நடக்குமா, வர மறுப்பவர் வருகை கூடுமா, வலை விரித்தவர் படைகளோடுமா. உரம் எழுந்து நீ தடை உடைக்குமாம், உயிர் பிரிய முன் இது நடக்குமா, வர மறுப்பவர் வருகை கூடுமா, வலை விரித்தவர் படைகளோடுமா. நெஞ்சில் ஆடிடும் கனவு மாடுமா, நினைவிழந்திடும் பிஞ்சு மீளும் மீளுமா. நெஞ்சில் ஆடிடும் கனவு மாடுமா, நினைவிழந்திடும் பிஞ்சு வீழுமா. அஞ்சி வாழ்ந்தவர் அரசியலேறவா, அனலில் ஆடிய வேங்கை சாகவா. நஞ்சு தின்றிட அஞ்சிடாதவன் நல்லை வீதியில் பாடையேறவா. அஞ்சி வாழ்ந்தவன் அரசியலேறவா, அனலில் ஆடிய வேங்கை சாகவா. நஞ்சு தின்றிட அஞ்சிடாதவன் நல்லை வீதியில் பாடையேறவா. இங்கு ஓர் மலர் வாடுகின்றதே, இங்கு ஓர் மலர் வாடுகின்றதே, இதய நாடிகள் ஒடுங்குகின்றதே, தங்க மேனியை சாவு தின்னதே, தணலில் ஆடிய மேனி. இதய நாடிகள் ஒடுங்குகின்றதே, தங்க மேனியை சாவு தின்னதே, தங்க மேனியை சாவு தின்னதே, தணலில் ஆடிய மேனி சோறுதே. பொங்கி நின்றவன் பேச்சடங்குதே, பொங்கி நின்றவன் பேச்சடங்குதே. பொழுது சாயுதே, பொழுது சாயுதே, வந்து பாரடா, வந்து பாரடா, பாட முன்னொரு செய்தி கூறடா. பொங்கி நின்றவன் பேச்சடங்குதே, பொழுது சாயுதே, பொழுது சாயுதே, வந்து பாரடா, வந்து பாரடா, பாட முன்னொரு செய்தி கூறடா. நன்றி. தேசக்கவி புதுவை ரத்தினதுரை. புலிபண்ணன் மண்ணின் 37ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள். நிகழ்வுக்கிடையில் போலீசாரின் அராஜக செயற்பாடுகளும் நடைபெற்ற போதிலும் இருந்தாலும் இந்த உணர்வுபூர்வமாக இந்த திலீபன் மாமா அவர்களின் 37வது ஆண்டு நிறைவு நிகழ்வுகள் நடைபெற்றன. குழப்பங்கள் வந்த போதிலும் அதை பொருட்படுத்தாது தமிழர்கள் உணர்வு எழுச்சியோடு இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டார்கள். மகாத்மாவுக்கும் விருந்தினருக்கும் கோச்சையில் துப்பாக்கி கொண்டு தான் சாகுவில்லை என்று, கோச்சையில் துப்பாக்கி கொண்டு தான் சாகுவில்லை என்று. இதில் காவடி ஒன்றுக்கு ஒவ்வொரு பேருக்கும் திலீபன் மாமாவின் நினைவை முன்னிட்டு காவடி வந்து கொண்டிருக்கிறது. திலீபன் மாமாவின் உருவ படத்தை காவடிக்கு மேல் அட்டையில் வச்சிருக்கார்கள். ஒவ்வொரு வருஷமும் இந்த தூக்கு காவடி அவர் எடுத்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க இருக்கும். அதே போல் இந்த வருஷமும் நாங்கள் எவ்வளோ மக்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லி திலீபனந்தனின் 37ஆம் ஆண்டு
நினைவேந்தல் நிகழ்வு அந்த தியாக செம்மலின் தியாகத்தினை மதிப்பளிக்கும் முகமாக தமிழ் தேசத்தின் பிள்ளை ஒருவன் இங்கே அழகிலே வேகுத்தி முதுகிலே செருகுத்தி தியாக செம்மலின் தியாகத்திலே மதிப்பளிக்கும் முகமாக காவடி ஏறி இந்த தோல்வியை நோக்கி வருவோம் என்று வந்திருக்கின்றான். தியாக தீபம் திலீபன் அவர்கள் ஆகுதியாகிய அந்த 10:48 மணியளவில் தியாக தீபத்தின் தூவியின் முன்றலிலும் தியாகச் செம்மல் வேண்டு மடிந்த அந்த புண்ணிய பூமிகளும் எடுத்து அந்த தியாக தீபம் திலீபனுக்கு மதிப்பளிக்க இங்கே பறவை காவடியோடு ஆடி வருகின்றார்கள். இறக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த 10:48 மணிக்கு இன்னும் 5 நிமிடங்கள் இருப்பதனால் அந்த காவடியில் இருக்கின்ற அந்த எங்கள் தேசத்தின் உறவுகள் அந்த காவடியிலேயே நின்றவாறே இந்த சுடரேற்றுகின்ற நிகழ்விலும் அகவணக்கத்திலும் பங்குபடுத்த பின்னர் அகவணக்கம் நிறைவடைந்த பின்னர் காவடியில் இருந்து அவர்களை இறக்கி அவருடைய நேர்த்திக்கடனை செய்வதற்கு வழிவகுக்குமாறு இங்கே கேட்டுக்கொள். மாவீரர் கதிர்மதி அவர்களுடைய தந்தை துரைராசா அவர்களினால் பொதுச்சுடரானது ஏற்றி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அகவணக்கம் இடம்பெறும். நிறைவு செய்வோம். தொடர்ந்து தியாக தீபம் பிரதீபம் திலீபனுடைய திருவிழப்படத்திற்கு மலர் வணக்கங்கள் செய்ய ஏற்பாடா செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் இங்கே காவடியில் இருக்கின்ற எங்கள் தேச பற்றாளர்கள் காவடியிலிருந்து இறங்கி திருவிழப்படத்திற்கு தங்களுடைய வணக்கங்களை செய்யும் முகமாக இக்குழுமில் இருக்கின்ற அன்பர்கள் அந்த காவடியில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் மலர் தூவ வாருங்கள், மலர் தூவ வாருங்கள், மலர் தூவ வாருங்கள். தமிழ் மரபோடு பட்டார துள்ளானோன் இருந்தான், நெஞ்சத்தில் இருந்தாலும் இடமொன்று கண்டான், நெஞ்சத்தில் இருந்தாலும் இடமொன்று கண்டான், நெஞ்சத்தில் இருந்தாலும்
இங்கே தியாக தீபம் அண்ணன் திலீபனுக்காய் காவடி எடுத்து வந்த அன்பர்கள் அந்த தியாக தீபத்தின் திருவுருவப்படத்திற்கு மலவணக்கம் செய்வதற்காக வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காவடி எடுத்த அன்பர்களுக்கு வழிவிட்டு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். அங்கே காவடி எடுத்த அன்பர்கள் காவலியிலிருந்து இறங்கி திருவுருவப் படத்திற்காய் மலர் வணக்கம் செய்வதற்கும் மரியாதை செய்வதற்குமாக வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே குழுமி இருக்கின்ற அன்பர்களே, தயவு செய்து அந்த காவடி எடுத்த அன்பர்களுக்கு வழிவிட்டு ஒத்துழைப்பு நல்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். வேங்கை தீபனுக்கு மலர் தூவாருங்கள் தமிழ் மரவோடு வழிபாடு செய்யும் நேரம் உளமாற மலர் இதில் முன்னு பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் வியப்பை பார்த்து கொண்டு போயினோம். முன்னுக்கு வெறும் சிங்கள மக்கள் போயினோம். அவைகளுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது, அதிசயமாக இருக்குது இந்த விஷயங்கள். நீங்கள் வழிபட்டு அவர்களை கௌரவப்படுத்தி இங்கே தியாக தீபம் திலீபன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு முன்னால் அவர்கள் மரியாதை செய்யவும் அந்த மலர்தூவி தெல்லறை மேனியர் தளிவிடும் வேளை சந்தன பேழையில் உறங்குகின்ற நம் எமக்காக தமுயிரை தியாகம் செய்த சும்மர். எத்தனை உறவுகளை இழந்தோம், உடைமைகளை இழந்தோம், இனியும் ஏற்குமோ எங்கள் செம்மலை நாங்கள் மறந்து விடலாமா? எம் இனத்தின் விடுதலை வேங்கைக்காய் நாங்கள் இன்று உண்ணா நோன்பு இருந்த நாளை 10:48 அளவிலே நினைவு கொண்டிருக்கிறோம். சுடர் அணைந்தது ஈழ மண்ணில், விழிநீர் ஆராய் பெருகியது, பசித்திருந்தவன் பசியடங்கி போனதோ. பாரத தேசமே, பாரத தேசமே படியாய் நாளங்கள் நாடிகள் செயலிழக்க வழிபார்த்திருந்த ஈழமகன், வழிபார்த்திருந்த ஈழமகன் தான் நேசித்த மக்கள் விழிகளை பெருவெள்ளமாக்கி, தாம் நேசித்த மக்கள் விழிகளை பெருவெள்ளமாக்கி விண்ணகத்து மாவீர மணிகளோடு 681வது தமிழ்தாயின் தமிழ் புதல்வனாய் மண்ணகம் இருந்து விண்ணகம் ஏகுகிறான். நாளை ஒரு நீர் துளியும் போக விடவில்லையா, வாடி விழும் போதினிலும் நீ கலங்க வழிபாடு செய்யும் நேரமுளமாற மலர் வழிபாடு ஏதும் இல்லாத போராடி தீவந்தன், ஏதும் இல்லாத போராடி தீவந்தன், நினைவாக தமிழீழ நாடெங்கும் இவ்வேளை, நினைவாக தமிழீழ மரவோடு வழிபாடு செய்யும் நேரமுளமா